திருப்பலி வாசகங்கள் சனிக்கிழமை 23 டிசம்பர் 2023. காஞ்சி நகர் புனித யோவான் நினைவு. எல்லா தவறுகளையும் எதிர்த்து போராடுங்கள், ஆனால் அதை நல்ல நகைச்சுவை, பொறுமை, கருணை மற்றும் அன்புடன் செய்யுங்கள். முதல் வாசகம். ஆண்டவரின் நாள் வரும் முன் இறைவாக்கினர் எலியாவை நான் உங்களிடம் அனுப்புகிறேன். இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 வசனங்கள் 1 முதல் 4 மற்றும் அதிகாரம் 4 வசனங்கள் 5 முதல் 6 வரை. படைகளின் ஆண்டவர் கூறியது: இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும் போது நிற்க வல்லவர் யார்? அவர் புடமிடுகிறவரின் நெருப்பைப் போலும் சலவை தொழிலாளியின் சவர்க்காரத்தைப் போலும் இருப்பார். அவர் புடமிடுவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துபவர் போலும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியைப் போல் அவர்களை புடமிடுவார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டைய காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல யூதாவின் காணிக்கையையும் எருசலேமின் காணிக்கையையும் ஆண்டவருக்கு உகந்தவனவாய் இருக்கும். இதோ பெரியதும் அச்சத்தை தோற்றுவிப்பதுமான ஆண்டவரின் நாள் வரும் முன் இறைவாக்கினர் எலியாவை நான் உங்களிடம் அனுப்புகிறேன். நான் வந்து உலகை சபித்து தண்டிக்காதபடி அவர் பெற்றோரின் உள்ளங்களை பிள்ளைகளிடத்தும் பிள்ளைகளின் உள்ளங்களை பெற்றோரிடத்தும் திருப்புமாறு செய்வார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும், உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும், ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். தலை நிமிர்ந்து நெல்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. ஆண்டவரது உடன்படிக்கையையும் ஒழுங்குமுறையையும் கடைபிடிப்போர்க்கு அவருடைய பாதைகளெல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளனவாய் விளங்கும். ஆண்டவரின் அன்புறவு அவருக்கு அஞ்சி நடப்போர்க்கே உரித்தாகும். அவர் அவர்களுக்கு தமது உடன்படிக்கையை வெளிப்படுத்துவார். தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. நற்செய்தி வாசகம். திருமுழுக்கு யோவானின் பிறப்பு. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 வசனங்கள் 57 முதல் 66 வரை. எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சாயை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவர் வாய் திறந்தது, நா கட்டவிழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேய மலைநாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் தூய திருமுழுக்கு யோவானின் பிறப்பு விழாவை கொண்டாடுகின்றோம். திரு அவையில் மிகச் சிலருக்கு மட்டுமே பிறப்பு விழா கொண்டாடப்படுகின்றது. இயேசு மற்றும் மரியாவுக்கு அடுத்து இந்த வரிசையில் இடம்பெறக்கூடியவர் தூய திருமுழுக்கு யோவான்.
இதிலிருந்து திருமுழுக்கு யோவானின் முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். மேலும் இயேசுவே மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை என்று அவருக்கு புகழாரம் சூட்டியிருக்கின்றார். மத்தேயு 11:11. ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கின்ற பொழுது ஒரு செய்தியோடு தான் பிறக்கிறது. மனிதன் மீது கடவுள் எனும் நம்பிக்கை இழக்கவில்லை எனும் செய்தியோடு என்கிறார் ரவீந்திரநாத் தாகூர். பிறப்பு விழா என்பது அடிப்படையில் வாழ்வின் நோக்கத்தையும் வாழ்வின் அர்த்தத்தையும் புதுப்பித்துக் கொள்ளுகின்ற விழா. ஒரு மனிதனின் மகிழ்ச்சி அவன் எந்த அளவிற்கு தன் வாழ்க்கையின் அர்த்தத்தை கண்டுபிடித்து அவ்வாழ்வை ஒரு இலக்கை நோக்கி வைத்துக் கொள்கிறான் என்பதை பொறுத்தது. இதோ இங்கு உறங்குகிற மனிதன் தான் எதற்காக இந்த உலகிற்கு வந்தோம் என்று தெரியாமலேயே இவ்வுலகை விட்டு வெளியேறிய மனிதன் என்று ஒரு கல்லறையில் எழுதப்பட்டிருந்ததாம். இம்மனிதனின் வாழ்க்கையைப் போல நம் வாழ்வு மாறிவிடக்கூடாது என்பதை நினைவூட்டுவதே பிறப்பு விழா. திருமுழுக்கு யோவான் தான் எதற்காக இந்த உலகிற்கு வந்தோம் என்ற உண்மையை உணர்ந்திருந்தவர். யோவான் எதற்காக இவ்வுலகிற்கு மனிதனாக பிறந்தார் என்பதை ஒத்தமை நற்செய்தியாளர்கள் ஒரு கண்ணோட்டத்திலும் யோவான் நற்செய்தியாளர் இன்னொரு கண்ணோட்டத்திலும் எழுதுகிறார்கள். ஒத்தமை நற்செய்தியாளர்கள் கண்ணோட்டத்தில் திருமுழுக்கு யோவான் இயேசுவின் வருகைக்காக மக்களை தயாரித்தவர், ஒன் ஹூ prepared the way. யோவான் நற்செய்தியாளர் கண்ணோட்டத்திலோ திருமுழுக்கு யோவான் இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று மெசியாவை சுட்டிக்காட்டியவர், ஒன் ஹூ pointed to Jesus. இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. நற்செய்தியாளர்களையே இந்த வேறுபாடு இருந்தாலும் திருமுழுக்கு யோவான் தன் வாழ்க்கையின் நோக்கத்தின் மட்டில் தெளிவான பார்வை கொண்டிருந்தார் என்பதில் எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லை. இறைவன் அவரை ஒரு தெளிவான நோக்கத்தோடு தான் அனுப்பினார் என்று விவிலியத்தில் பார்க்கிறோம். அந்த நோக்கத்தை தேர்ந்து தெளிந்து தன்னுடையதாக்குவதற்கு முயற்சி செய்தவர் திருமுழுக்கு யோவான். அன்புக்குரியவர்களே, திருமுழுக்கு யோவானின் பிறப்பு விழாவை கொண்டாடுகிற இந்த நாளில் நம் வாழ்வின் நோக்கத்தின் மட்டில் நாம் தெளிவான பார்வை கொண்டிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒரு சில மனிதர்களை பார்த்திருப்போம். சராசரி லட்சியங்களோடு வாழ்பவர்கள் இவர்கள். வேலைக்கு போவது, திருமணம் செய்வது, பிள்ளைகளை படிக்க வைப்பது, ஒரு வீடு வாங்குவது என்பவைதான் இவர்களது லட்சியங்கள். இன்னும் ஒரு சில மனிதர்கள் இருக்கிறார்கள், இவர்களிடம் அசாதாரணமான லட்சியங்கள் இருக்கும். இந்த வாழ்வை முழு ஈடுபாட்டோடு வாழ வேண்டும், வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடியையும் முழு மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும், உன்னதமான ஒரு நிலையை அடைந்த இந்த உலகில் பல உயிர்களை உயர்த்த வேண்டும், உயிரை போனாலும் எது சரியானதோ எது இறைவனுக்கு உகந்ததோ அதை மட்டுமே செய்ய வேண்டும் போன்றவை இவர்களது லட்சியங்களாக இருக்கும். இந்த இரண்டு லட்சியங்களில் முதல் வகையான லட்சியங்களை ஒரு மனிதர் அடைந்தாலும் அவர் பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைந்து விடுவதில்லை. ஆனால் இரண்டாவது வகை லட்சியங்களை ஒரு மனிதர் அடையவில்லை என்றாலும் அதை நோக்கி பயணிப்பதே அவரில் நிறைவான மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். இப்படிப்பட்ட லட்சியங்கள் ஒரு மனிதரை தொடர்ந்து உயர்த்தி கொண்டே இருக்கும். திருமுழுக்கு யோவானிடம் இத்தகைய உயர்வான லட்சியம் இருந்தது. இன்றைய நற்செய்தி இன்னும் ஒரு படி மேலே சென்று திருமுழுக்கு யோவான் தன் வாழ்வின் லட்சியத்தை எவ்வாறு கண்டுகொண்டார் என்பதையும் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. யோவான் தன் வாழ்வின் இலக்கை கண்டுகொண்ட இடம் பாலைவனம். அதாவது அவர் பாலைவன நிலத்தில் தங்கி வாழ்ந்தது. லூக்கா 1:80. அவர் தனது நோக்கத்தை கண்டுகொள்ள பாலைநிலம் அவருக்கு உதவியாக இருந்தது என்பது எந்த சந்தேகமும் இல்லை. நாம் பாலை நிலத்திற்கு செல்வதற்கு வாய்ப்பு இல்லை என்றாலும் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் நேரத்தை அமைதியில் செலவழித்து வாழ்வின் நோக்கத்தை கண்டுகொள்ள முயற்சி எடுக்கலாமே. ஜெபம். இறைவா, எம் பிறப்பு ஒரு விபத்து அல்ல, மாறாக உம் திட்டத்தின் ஒரு பகுதி என்பதை நாங்கள் உணர வரம் தாரும். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உதவி நன்மைகளை இறந்து உம்முடைய பரிந்துரையை கெஞ்சி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டார் என்று உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்பதை நினைத்தருளும். கன்னியருடைய அரசியான கன்னியே, தயையுள்ள தாயே, இத்தகைய நம்பிக்கையால் தூண்டப்பெற்று உம்முடைய திருவடியை அண்டி வருகிறேன். பெருமூச்சுடனும் அழுகையுடனும் பாவி நான் உம் கருணைக்கு காத்துக்கொண்டு உம் திருமுன் நிற்கிறேன். மனு உருவான வாக்கின் அன்னையே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் எனக்காக தயவாய் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அமலோற்பவியான புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம் திருமைந்தனை வேண்டிக் கொள்ளும்.